எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா? இனியும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்திருக்கு பேப்பரில். அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 3 அக்யூஸ்டும் வந்து அப்பேரண்ட்டாக அந்த வண்டியை வந்து முப்பட விட்டு போயிட்டாங்கல்ல, அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த க்ரைம் சீன்லேயே விட்டது வந்து போலீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த அக்யூஸ்டை யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த 20 வயசு பொண்ணை வந்து கேங் ரேப் பண்ணாங்களா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு. அக்டோபர் 29 அன்னைக்கு வந்து இது மொப்பேட் வந்து திருடப்பட்டிருக்கு. இவங்களோடது கிடையாது, இது அந்த அக்யூஸ்டோடது கிடையாது. இது வந்து கோவில்பாளையம் அப்படிங்கிற இடத்துலேருந்து திருடப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து அந்த 300 கிளிப்ஸு வந்து எடுத்திருக்காங்க அந்த போலீஸு, சிசிடிவி ஃபுட்டேஜு. அங்கே வந்து அந்த ரேப் சர்வைவரையும் பாய் ஃப்ரெண்டையும் எதிர்கொண்டாங்களோ அந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம். டியூஸ்டே அன்னைக்கு கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து சரவணகுமார் சுந்தர் அப்படிங்கிறவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அக்யூஸ்ட் எல்லாம். ஒருத்தன் வந்து கருப்புசாமி டி அப்படின்னு சொல்லி அலியாஸ் சதீஷ், 30 வயசு அவனுக்கு. அவனோட பிரதர் அவனே தான், அவனோட சொந்த பிரதரு காளீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 பேருமே வந்து சிவகங்கையை சேர்ந்தவங்க. இந்த காளீஸ்வரனுக்கு வந்து 21 வயசு ஆகுது. அப்புறம் குணா அப்படிங்கிறவங்க வந்து தவசி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது, 20 வயசு இவனுக்கு. இந்த ஆள் வந்து என்னென்னா மதுரையை சேர்ந்தவன். 3 பேருமே வந்து ரெண்டல் ரூமில் இருந்திருக்காங்க. 2 பேர் வந்து சொந்த அண்ணன் தம்பிங்க. இன்னொருத்தன் வந்து வேறு இடத்துலேருந்து வந்திருக்கான். பட் வந்து இந்த பிஜி மாதிரி இருக்கும்ல, அதில் எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. ரெண்ட்டு காசு கொடுத்துட்டு இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த 3 பேருமே வந்து அந்த கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி சண்டே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9:30 பிஎம்க்கா வந்திருக்காங்க. அந்த டெசர்ட்டட் ஏரியா வந்து ஆள் இல்லாத அரவம் இல்லாத இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னும் நியூஸ் வந்திருக்கு. கரெக்டாக வந்து இவங்க 9:30க்கு வந்திருக்காங்க. இவங்க ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு 10 மணி 10:15 அந்த டைமுக்கு வந்து இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. யார் அந்த ரேப் பண்ணப்பட்டவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. காரில் இருந்திருக்காங்க. இந்த 3 அக்யூஸ்டும் வந்து ஒரு 10:45 மணி அளவுக்கா வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. காருக்குள்ளே அவங்க இருந்தாங்கல்ல அந்த 2 பேரும், அவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து வெப்பனால் தாக்கியிருக்காங்க. வெப்பனை வச்சு தலையிலேயே அடித்தனால அந்த பையன் வந்து மயங்கி விழுந்துட்டான், அந்த பொண்ணோட இருந்த பையன். 3 பேரும் அந்த பொண்ணை வந்து ஒரு 700 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஒரு வெறிச்சோடி போகிற இடத்துக்கு வந்து நடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்னோட ஃப்ரெண்டு வந்து திரும்பி ரீகெயின் கான்ஷியஸ்னஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து சர்ச்சில் ஈடுபட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணிக்கு தான் அந்த பொண்ணு எங்கே இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இந்த 3 பேரும் கேங் ரேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு இதை வந்து அவினாஷி ரோடுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. நடந்தே வந்திருக்காங்க. அதாவது 2 மணி அளவுக்கு காலையில் மண்டே அன்னைக்கு அங்கேயும் இங்கேயும் வந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே 4 மணிக்கு வந்து அந்த பொண்ணை வந்து இவங்க காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சரவண சுந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அக்யூஸ்ட் எப்படி பிடிச்சோன்னா, பட்டத்தரசி அம்மன் டெம்பிள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, கோவில், வெள்ளை கிணறுக்கிட்ட. அங்கே தான் வந்து நாங்கள் வந்து பிடிச்சோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி 10:45 பிஎம்க்கு நாங்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு காப் வந்து இவங்க 3 பேரையும் வந்து இப்போ நேப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசால்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அதனால் வந்து இவங்க என்கவுண்டர் பண்ண வேண்டியதாக போச்சு. அதை ஃபயர் பண்ணி அவங்க கையில் காலில் எல்லாம் அடி கொஞ்சம் ஷூட் பண்ணதுனால இப்போ வந்து சிஎம்சியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது நடந்தது வந்து 11:30 பிஎம்க்கு மண்டேக்கு நடந்திருக்கு. இந்த 3 பசங்க மேலேயும் வந்து சின்ன சின்ன தெஃப்ட் கேசஸ்லாம் இருக்குது. பெயிலில் வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு போலீஸு. நிறைய செக்ஷனுக்கு கீழே வந்து எஃப்ஐஆரும் இவங்க மேலே வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த 2 பேருமே ஸ்டேபிளாக இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பையன் 2 பேருமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. இப்போ இவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிய வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ப்ரெஸ் த பெல் ஐகான் அண்ட் டேப் த ஆல் ஆப்ஷன். தேங்க்யூ.